சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்படின்னு பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறார். கொரிந்து சபைக்காக இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். நம்ம காலம் எப்படிப்பட்ட காலம் இது? இயேசுடைய வருகைக்காய் நாம் காத்திருக்கக்கூடிய காலம். அல்லேலூயா. காத்திருக்கமா இல்லைங்களா? இயேசுடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபம் என்பதை இந்த உலகத்தில் நடக்கூடிய அத்தனை காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சீக்கிரமே வரப்போகிறார். தன்னுடைய இரத்தத்தினாலே சம்பாதிச்ச இந்த சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசு சீக்கிரமே வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்பாக ஒரு காரியம் இந்த உலகத்துல நிறைவேற வேண்டி இருக்கிறது. என்ன அப்படின்னா எழுப்புதல். என்ன வேணும்? எழுப்புதல் வேணும். எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல்னா என்ன சொல்லுங்களேன். எல்லாருமே ரட்சிக்கப்படணும். வேற இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசுதான் ரட்சகர். இயேசு இல்லாம எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப இந்த சுவிசேஷத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அது போய் சேரணும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு அநேகர்களுக்கு இயேசு யாரும் தெரியும். ஆமென். இயேசு யாரும் தெரியும். ஆனால் இயேசுதான் ரட்சகர்னு யாருக்குமே தெரியாது. இல்லையா? அவங்களை பொறுத்தவரை என்ன, நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னா அப்படித்தான். நமக்கு கும்பிடுற அப்ப நான் எப்போதுமே எல்லா கோயிலுக்குமே நான் போவேன். சுத்தி போன கிடையாது. பட் நான் படிச்சதெல்லாம் கிறிஸ்டின் ஸ்கூல் தான். எங்களுடைய அந்த விக்கிரக கோயிலுக்கு நான் போயிட்டு இருந்திருப்பேன். அதே வேளையில சர்ச்சுக்கும் போவேன். ஏன்னா படிச்சது கிறிஸ்டின் ஸ்கூலு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டின் பாய்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து சர்ச்சுக்கு போவோம். அப்ப என்னை பொறுத்தவரை என்னுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்தது, என்னோட சிந்தனை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லா தெய்வம் என்னது ஒண்ணுதான். இப்ப இங்க ஒரு இடத்துல தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படின்னா அங்க ஒரு உருவம் இருக்கு, அதை போய் வணங்குறோம். ஆர்சி சர்ச் அது. ஸோ அங்க போய் அதை வணங்குறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் எனக்கு இருந்துச்சு ஒழிஞ்சு. ஆனால் இயேசுதான் ரட்சகர், இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற ஞானமோ அப்படிப்பட்ட வெளிப்பாடோ அதை குறித்து சொல்லுவதற்கோ யாரும் இல்லை. இல்லையா? எத்தனை பேர் புரியுது? இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. நான் எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இயேசுவை தெரியும். இயேசு ஒரு தெய்வம். அப்படித்தான் தான் வணங்குற தெய்வத்தை போல இயேசு. நீ காலைல கூட ஒருத்தவங்க பக்கத்துல ஒரு கோயில்ல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அது மாதிரி அவங்களுக்கும் இயேசுங்கிறது ஒரு தெய்வம் அப்படின்னு தான் தெரியும். அதே வேளையில அவர் தான் ரட்சகர், அவர் இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சத்தியம் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அதைத்தான் பிசாசு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான்னா, மனுஷனுடைய கண்களை குருடாக வைத்திருக்கிறான். ஆமென். அவருடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய இருதயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியம் அவர்களுக்குள்ள போக விடாதான் இன்னைக்கு தடுத்துட்டு இருக்கான். ஏன் சுவிசேஷத்துக்கு இவ்வளவு தடைகள்? ஏன் ஜனங்களுக்குள்ள சுவிசேஷம் சொல்ல முடியாம ஏன் இவ்வளவு தடை பண்றான்? இந்த உண்மை சத்தியம் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சா யாரை ஏற்றுக்கொள்வார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்மளால சம்பாதிக்க முடியும். பணம் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நம்ம பணத்தினால சம்பாதிக்க முடியும். ஆனால் இயேசு இருந்தா மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பணம் இருந்தா போதும். உலக மனுஷனும் சம்பாதிக்கிறோம், நாமளும் சம்பாதிக்கிறோம். உலக மனுஷனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். அல்லேலூயா. சோ அந்த சத்தியத்தை அவர்களுக்கு போதிப்பதற்கு தான் இன்னைக்கு தடையே. அந்த சத்தியம் அவங்களுக்குள்ள போகக்கூடாது. அந்த சத்தியம் அவங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா அவங்க என்ன தெரிஞ்சுனா சுதாரிச்சிருவாங்க. ஐயோ நம்ம ஒரு தவறான ஒரு இடத்துல சாமி கும்பிடுறோமே, நம்ம சாமி கும்பிடுறது தப்பா இருக்குதே, ஐயோ இது சாமி இல்லையே அப்படிங்கிற அந்த உணர்வை யாரு கொண்டு வர முடியும்னா இயேசு அப்படிங்கிற நாமத்தினாலதான் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அப்ப அவர்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார், சிலுவை சுமந்திருக்கிறார், பாடுகளை அனுபவித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியம் அவர்களுக்குள்ளே போகிறது தான் தடை. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம். ஆமென். அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஏன் சர்ச்சுக்கு தடை செய்யப்படுகிறது? இந்திய தேசம் முழுவதும் அநேக இடங்களில் ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது.
அநேக இடங்கள்ல வந்து மதமாற்ற தடை சட்டம் உண்டாக்கப்பட்டிருக்குது. ஏன் அத்தனை எதுக்கு அப்படின்னா இந்த ஒரே ஒரு சத்தியம் மனிதனுக்குள்ள போகாதபடி பிசாசானவன் தடை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகைக்கு முன்பாக உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகியே தீரணும். ஏன் அப்படின்னா ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு அந்த இரண்டாம் வருகையில வந்து எல்லாரும் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தை விட்டு ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் எங்க கொண்டு போகணும்? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திற்கு இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் பாடுகளை அனுபவிச்சார். அப்ப அந்த சத்தியம் தெரிஞ்சாதானே அந்த ஜனங்களுக்கு ஒரு எக்ஸாம் வருது, ஒரு தேர்வு வருது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? படிச்சிருக்கணுமா இல்லையா? கிளாஸ் நடத்திருக்கணுமா இல்லையா? அப்ப கிளாஸ் நடத்தினாதான் அந்த சப்ஜெக்ட வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும். அப்ப அவங்க படிச்சாதான் அவங்க வந்து தேர்வு எழுத முடியும். அதே போலதான் வரக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இயேசுதான் ரட்சகர் அப்படிங்கிற அந்த சத்தியம் போய் சேர்ந்தால் மட்டும்தான் இயேசுடைய வருகையானது பூரணப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். அப்ப அதனாலதான் நீங்க பாருங்களேன், அநேக இடங்கள்ல இந்த எழுப்புதலை குறித்து காரியங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அநேக சபைகள்ல எழுப்புதலை குறித்து பேசப்படுகிறது. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க, எழுப்புதலுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அநேக உபவாச கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, அநேக கன்வென்ஷன்கள் நடத்தப்படுகிறது. எதற்காக? எழுப்புதலுக்காக. ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஜனங்கள் எல்லாம் இது கடைசி காலம், இயேசுடைய வருகை சமீபம். ஆனா அத்தனை ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த எழுப்புதலை குறித்து அநேக காரியங்கள் இன்னைக்கு உபதேசிட்டே இருக்கிறாங்க. அநேக ஜெபங்கள், அநேக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே வர வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. ஜப்பான்ல ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. ஜப்பான்ல தீர்க்க தரிசிகளுக்கு மத்தியில ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. அப்போ அவர்களுக்கு வெளிப்பட்ட காரியம் என்னன்னா, எழுப்புதல் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தா உருவாகும் அப்படின்னு சொன்னான் அந்த தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. எங்க இருந்து உருவாகுமா? தமிழ்நாட்டில இருந்தா அந்த எழுப்புதல் ஆனது, அக்கினி தீயானது பரவும், எழுப்புதல் உண்டாகும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் எங்க வெளிப்பட்டது? ஜப்பான்ல ஒரு தீர்க்க தரிசிக்கு வெளிப்பட்டுச்சு. அவனுக்கு புரியல, இப்படி ஒரு நாட்டை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு. அவன் மேப் ஃபுல்லா தேடினா தமிழ்நாடு எங்க இருக்கு? ஒரு குட்டியா இந்தியாவோட பெரிய ஒரு கண்ட்ரி, ஒரு தேசத்துல ஒரு சின்ன மாநிலமா எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுலதான் ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்று தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு பாருங்களேன். நம்ம தேசத்தை எடுத்துங்க, வட மாநிலங்களுக்கு எங்க இருந்து மிஷனரிகள் போறாங்க? தமிழ்நாட்டுல இருந்து போறாங்க. தமிழ்நாட்டுல இருந்துதான் அநேக போதகர்கள் எல்லாம் வடநாட்டுக்கு போய் அநேக எங்கெல்லாம் வந்து சுவிசேஷம் தடைபெற்றிருக்குதோ எல்லா அந்த மூளை முடுக்கு மலைகள்ல ஜனங்கள் நடப்பதற்கு கூட முடியாத இடங்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கு. யாரு? தமிழ்நாட்டுல இருந்தா போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நம்முடைய தேசத்துல எழுப்புதல் எங்கே? ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பிசாசு நிறைய குறி வைக்கிறான்னு யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டை தான் அதிகமா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கான் பிசாசு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை தான் அவனால என்ன பண்ணோம்னா தொட முடியல. ஏன்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு ஜெபங்கள், அவ்வளவு சபைகள், எல்லாம் ஒரு வைராக்கியமாக ஜெபிக்கக்கூடிய அநேக சபைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்போ அந்த எழுப்புதல் அக்கினி எங்கிருந்து பரவும்? தமிழ்நாட்டுல இருந்தா பரவும். ஆமென். ஏன் அந்த தமிழ்நாட்டுல இருந்து அந்த அக்கினி பரவக்கூடியது, அதுல எழுப்புதல் உண்டாகக்கூடாது? ஏன் அது நம்முடைய சபையாக இருக்கக்கூடாது? புரியலையா? அல்லேலூயா. அந்த எழுப்புதல் தமிழ்நாட்டில தான் உருவாகும். அந்த எழுப்புதல் தீ பற்றி எரியக்கூடியதற்கு நம்முடைய சபை ஏன் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது? அல்லேலூயா. அப்ப எழுப்புதல் உருவாவதற்கு நமக்குள்ள ஏதோ தடை இருக்கு. ஆமென். எழுப்புதல் உருவாவதற்கு ஏதோ தடை இருக்கு. இவ்வளவு ஜெபங்கள் இருக்கு, இவ்வளவு சபைகள் இருக்கு, கண்ணீர் மல்க ஜெபிக்கிறாங்க, உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க, எத்தனையோ ஜெபங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு குறைனால, ஏதோ ஒரு தடையினால இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இந்த எழுப்புதல் ஆனது தள்ளி போயிட்டே இருக்கு. எழுப்புதல் வராம பிசாசானவன் தடுத்து கொண்டே இருப்பதற்கு ஏதோ காரணம் உண்டு அப்படிங்கிறதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அது என்ன காரணம்? ஏன் எழுப்புதல் வரல? எழுப்புதல் உண்டாவதற்கு சபையாகி நாம் என்ன செய்யணும்? ஆமென். எழுப்புதல் எங்க இருந்து உண்டாகும்? ஜனங்களுக்குள்ள இருந்து வருமா? கர்த்தரை அறியாத ஜனங்களுக்குள்ள இருந்து எழுப்புதல் உண்டாகும். எங்க இருந்து எழுப்புதல் உண்டாகும்? நமக்குள்ள இருந்தான், சபைக்குள்ள இருந்தா எழுப்புதல் ஜனங்களுக்குள்ள போகணும். ஏன்னா அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது யாரு? அறிவிக்க வேண்டியது யாரு? சபை. சபையில இருக்கக்கூடிய மக்கள். சொல்லுங்களேன், புரிஞ்சு உட்கார்ந்து இருக்கீங்களா, புரியாம உட்கார்ந்து இருக்கலாம்னு தெரியவே இல்லை. எழுப்புதல் யாருதான் சொல்லணும்? இயேசு நல்லவர் அப்படிங்கிறது யாருதான் சொல்லணும்? சபைதான் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் போதகரோட வேலைங்க, அது நம்ம வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?
அந்த எழுப்புதலுக்கு யார் காரணமாக இருக்க வேண்டும்? நாம தான் காரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்றாரு. அப்ப நம்ம என்மேல் விழுந்த கடமை, அதை கொடுத்து நான் மேன்மை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை. அது என்னுடைய கடமை. அது வெறும் போதகர்களுடைய கடமை இல்ல. போதகர் அவர் எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சபை உண்டாக்கப்பட்டிருக்கு, ஒரு சபை 100 ஆத்துமால் இருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொருத்தர் சொன்னா 100 பேர் சொல்ல முடியும். ஆனா போதகரால எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவங்க 1-2 பேர் தான் சொல்ல முடியும். இல்லையா? அப்போ எழுப்புதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஜனங்களுக்கு அந்த சத்தியம் போகணும். அந்த சத்தியம் எங்கிருந்து போகணும் அப்படின்னா சபையில இருந்து தான் போகணும். இல்லையா? சபையில இருந்து அந்த சத்தியம் போகணும். அந்த சத்தியம் சபையில இருந்து போனாதான் ஜனங்களுக்குள்ள இந்த எழுப்புதல் உண்டாகும். ஜனங்களுக்குள்ள இந்த சத்தியம் உள்ள போகும். இன்னைக்கு கூட்டமா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்டாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா முடியாதா? அதுக்கு ஏதாவது தடை பண்ணுவாங்களா? முடியாது இல்லையா? இப்போ கூட்டமா ஒரு கிராமத்துக்குள்ள போய் கொட்டை அடிச்சு சத்தமா ஆடி பாடினோம்னா என்ன ஆயிடும்? வந்து நிப்பாடிடும், ஊரை விட்டு துரத்திடுவோம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால என்ன பண்ண முடியும்னா சுவிசேஷத்தை ஈஸியாக அறிவிக்க முடியும். அப்படித்தானே? அல்லேலூயா. நம்ம வேலை பார்க்கிற இடத்துல நம்ம சுற்றி பக்கத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒருத்தரை பார்க்கும் பொழுது இயேசு உனக்காக மரித்திருக்கிறார், இயேசு உங்களுக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுடைய பாவத்திற்காக சாபத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்திருக்கிறார், அவரை நீங்க கும்பிட்டீங்கன்னா வணங்குனீங்கன்னா உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்க எங்க போகலாம்? பரலோகம் போகலாம். இவ்வளவுதான் சுவிசேஷம். இதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினா போதும், அநேக ஜனங்களுக்குள்ள இந்த சுவிசேஷமானது அறிவிக்கப்படும் என்பது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியம். இல்லையா? அந்த சுவிசேஷம் நம்முடைய சபையிலிருந்து வெளிப்படணும். சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மூலமாக அநேக ஜனங்களுக்கு இது பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா எழுப்புதல் தீயானது, அக்கினியானது பற்றி எரியும். இல்லையா? அப்போ இன்னும் நம்ம சபை என்ன பண்ணணும்? என்ன பண்ணுனா இந்த எழுப்புதல் தீ அக்கினியாய் பரவும். அப்போ பர்டிகுலரா எழுப்புதல் நம்முடைய பின்னோக்கி காலம், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம 2000 வருஷம் கடந்து வந்தாச்சு. அந்த 2000 வருஷத்தை நம்ம இப்ப திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எந்த காலத்துல அதிகமாக எழுப்புதல் உண்டானது அப்படின்னா, யாருடைய காலத்துல அதிக எழுப்புதல் உண்டானது? அப்போஸ்தலர் காலத்துலதான். அல்லேலூயா. அப்போஸ்தலர், அந்த 12 அப்போஸ்தலரை கொண்டுதான் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்கள். அப்ப இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய காலத்துல அநேகர்கள் எழுப்பப்பட்டார்கள், அநேக எழுப்புதல் உண்டானது, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அவர்களுடைய காலத்துக்கும் இன்னைக்கு நம்ம நடத்தக்கூடிய சபையின் காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இன்னைக்கு எழுப்புதல் வரல? ஏன் இன்னைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படல? இன்னைக்கு ஏன் ஜனங்களுக்குள்ள இந்த சத்தியம் போகல? அப்படிங்கறது குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்போஸ்தலர் 2:41. அதேதான். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஒரே ஒரு பிரசங்கம். எத்தனை பிரசங்கம்? ஒரே ஒரு பிரசங்கம். பேதுரு அப்பதான் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அப்ப ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் பேதுரு எழுந்து அந்த இடத்துல பிரசங்கம் பண்றாரு. அப்ப பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்றாரு, முதல் பிரசங்கம். அந்த முதல் பிரசங்கத்தை எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் பாருங்க. இன்னைக்கு 3000 பேர் ஒரு சபையிலே கிடையாது, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். வாசிக்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நான் 2:36 வாசிங்க. 2:36. அப்ப நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அல்லேலூயா. அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார்? பேதுரு எதை குறித்து பிரசங்கம் பண்ணினார்? அன்னைக்கு யாரை குறித்து பிரசங்கம் பண்ணினார்னா இயேசுவை குறித்து சொல்றாரு. யாரை குறித்து சொல்றாரு? இயேசுவை குறித்து சொல்றாரு. நீங்க சிலுவையில ஒருத்தர் அரைஞ்சிங்க இல்லையா, அவருதான் ஆண்டவர், நம்முடைய தேவன். ஏன்னா இஸ்ரவேலருக்கெல்லாம் தேவனை தெரியும், தேவனை வந்து ரொம்ப விரும்புவாங்க, தேவனுடைய கட்டளைகளை வந்து கை கொள்வாங்க. ஆனால் இயேசுவை தான் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த தேவன் நீங்கள் சிலுவையிலே அரைஞ்ச அந்த இயேசுவை
கர்த்தராக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாக அவரை கிறிஸ்துவாக மாற்றியிருக்கிறார். தேவன் அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவாக மாற்றினார் அப்படின்னு அந்த இடத்துல பேதுருவானவர் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு ஏன் சபையில எழுப்புதல் உண்டாகல அப்படின்னா, இன்னைக்கு சபை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளை குறித்த காரியங்களை பேசுகிறவர்களாக, அல்லது நம்மை நாமே பெருமைப்படுத்துகிறவர்களாக, நம்மளுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, எனக்கு இருக்கக்கூடிய அறிவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:17. 1 கொரிந்தியர் 1:17. என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே. அல்லேலூயா. சாதுரிய ஞானம் ஜனங்களுக்கு போதிப்பதற்கு, இந்த போதவர்களுக்கு என்ன தேவையில்லைன்னா சாதுரியமான ஞானம் தேவையில்லை. அல்லது நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, ஜனங்களுக்குள்ளே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நமக்கு என்ன தேவையில்லை? சாதுரியம். சாதுரியம் என்ன? ரொம்ப திறமையா, நமக்கு நிறைய ஞானம் இருக்கு, நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய அறிவு இருக்கு, நமக்குன்னு சொந்த புத்தி இருக்கு. உங்களுடைய சொந்த புத்தியையோ அல்லது சொந்த படிப்பையோ ஒரு சொந்த ஞானத்தையோ நீங்க பயன்படுத்துவதற்கு தேவன் கேட்கல. நீங்க எதை குறித்து பேசணுமா? கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். ஆமென். நம்மள ரட்சிக்கப்பட்டது எதனால? நம்முடைய ஞானத்தினாலயா, அல்லது நம்ம படிப்பினாலயா, அல்லது நம்முடைய திறமையினாலயா? அல்ல. யாராலும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுடைய அவருடைய இரத்தத்தினாலே, அவர் சிந்தன பரிசுத்த இரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே அறையப்பட்டது நிமித்தம், அவர் பட்ட பாடுகள் நிமித்தம் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு சபைகள் எதற்கு? இவ்வளவு சபைகள் உண்டா இருக்கு. தேவன் உலகம் முழுவதும் சபைகள் இருக்கு, உலகம் முழுவதும் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் யாருக்காக? நமக்காகவா? இல்ல, இயேசுவுக்காக. இல்லையா? கிறிஸ்துவுக்காக. நமக்காக அல்ல, எனக்காக அல்ல. இந்த சபை எனக்காக அல்ல, இந்த சபை என்னோட சபை இல்ல. ஒருவே சொல்லுவாங்க, அது ஏன் சபைங்க, ஏன் ஆத்துமா, என்னோட கட்டடம் இல்ல, அது எனக்காக அல்ல, என்னுடைய திறமைக்காக அல்ல. இது முழுக்க முழுக்க யாருக்காக உண்டாக்கப்பட்டது? நல்லா சொல்லுங்களேன். இயேசுவுக்காக, அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட அந்த சபை. ஆமென். அல்லேலூயா. சபை யாரால சம்பாதிக்கப்பட்டது? அவர் இல்லைன்னா நம்ம எங்க சொல்லுங்க பாப்போம். இயேசு இல்லைன்னா போதகர்கள், அது விசுவாசிகள், சபை இருக்குமா? இயேசு வருவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்ததா? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி ஆராய்ச்சிங்களா? எதுவுமே இல்லையே. அப்ப இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு மாற்றங்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுதான் தன்னுடைய இரத்தத்தினாலே இந்த சபையை சம்பாதிச்சிருக்கிறார். முதலாம் ஆதாம் தன்னுடைய மனவாட்டியை எங்க இருந்து எடுத்தாங்க? ஆதாமுடைய மனவாட்டி எங்க இருந்து வந்தா? விழா எலும்பு. ஆதாமுடைய விழா எலும்புல இருந்தா அவனுடைய மனவாட்டி வெளில வர்றாங்க. அதே போல இயேசு சிலுவையில் அறையப்பட்டவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த கடைசி நிமிஷத்துல அங்க இருந்த போர் சேவன் அவருடைய விழாவில குத்துறான். விழாவில குத்துன உடனே அந்த விழாவில இருந்து என்ன வந்துச்சான்? ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி. நாம் யாரு? அவர் தன்னுடைய ரத்தத்தினாலே சம்பாதிச்ச மனவாட்டி. இந்த மனவாட்டி சபையை மீட்டுக் கொள்ளும்படியாக தான் இயேசு 2ஆம் திறந்த உலகத்திலே வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலமும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சபையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போதகர்களும் யாருக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1:16 வசனம். கொலோசியர் 1:16. கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் தத்துவங்களானாலும் குறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது.
ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு சிங்காசனம் இருக்கா? ஒரு தேசத்தை ஆளுகிறவர்கள் இருக்கிறாங்களா? அதிபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அதிபர்கள், சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், துறைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு. அல்லேலூயா. இப்ப நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய ஆளுகிறார்கள் இல்லையா? அநேக ஒவ்வொரு தேசத்தையும் ஆளுகை, அப்படிப்பட்ட ஆளுகை கூட, அப்படிப்பட்ட துறைத்தனங்கள் கூட, அதிகாரங்கள் கூட யாரால் உண்டாக்கப்பட்டதா? கிறிஸ்துவனால். அல்லேலூயா. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. யாரால? இயேசு கிறிஸ்துவனால உண்டாக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவுக்காக உண்டாக்கப்பட்டது. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இந்த உலகத்திலே கூடிய சகலமும் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது, அவராலே உண்டாக்கப்பட்டது. ஆமென். அப்போ இந்த சபையும் யாருக்காக தான் உண்டாக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. அவரால தன்னுடைய இரத்தத்தினாலே அவர் சம்பாதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த சபை இன்னைக்கு யாரை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு? யாரை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம்? யாரை குறித்து இன்னைக்கு வெளிப்பாடுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நம்மை குறித்து. இன்னைக்கு சபையில கிறிஸ்து வெளிப்படல, இயேசு கிறிஸ்து வெளிப்படல. ஏன் இன்னைக்கு எழுப்புதல் உண்டாகல அப்படின்னா, கிறிஸ்து அந்த இடத்துல எங்கேயுமே வெளிப்படல. தங்களை குறித்து தங்களை மேன்மை பாராட்டி, உடனே ஒரு சில சர்ச்செல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம், ஆராதிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் அவர்களை, அதாவது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய, அல்லது தனக்கு ரொம்ப திறமை இருக்கு, நான் மியூசிக்ல பெரிய ஆளு, நான் பாடுறதுல பெரிய ஆளு, அல்லது எனக்கு நல்ல ஞானம் இருக்கு அப்படிங்கிறது தங்களை குறித்து வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறாங்களே ஒழிஞ்சு, இயேசுவை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சபை இன்னைக்கு ரொம்ப குறைவு. அல்லேலூயா. அப்படி நம்ம சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஜனங்களுக்கு போதிக்கப்படக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய சுவிசேஷமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஞானம் தேவையில்லை, நம்முடைய அறிவு தேவையில்லை, நம்முடைய திறமை தேவையில்லை. யார் தான் தேவை? இயேசு அப்படிங்கிற நாமம் தான் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே அவர் என்ன பண்ற அப்படின்னா, அவர் தேவன் கர்த்தராக, அதாவது இயேசு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாக மாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க யாரை குறித்து போதிச்சாங்க அப்படின்னா, இயேசுவை மாத்திரமே போதித்தார்கள், இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே போதித்தார்கள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 4:4, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 4:4, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அல்லேலூயா. அடுத்த அவருடைய உபதேசம், அடுத்த அவருடைய பிரசங்கத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு? 4:2 நம்ம வாசிக்கலாம். இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும். அல்லேலூயா. முதல்ல இயேசுவையுடைய மரணத்தை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள், அவருடைய பாடுகள், அவர் பட்ட வேதனைகள், அவர் பட்ட காயங்கள், அவர் சிந்தின பரிசுத்த ரத்தம், இதை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள். இரண்டாவது எதை குறித்து பிரசங்கித்தார்னா, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை, ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல செஞ்ச அற்புதங்களை விட இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் அவருடைய நாமத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே வெளிப்பட்ட அற்புதங்கள் தான் அநேகம். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, என்னை விட என்ன பண்ணீங்க நீங்க அதிக அற்புதங்களை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா. ஏன் அப்படின்னா, அவர் மரிச்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையே வேற. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கிற வரையும் அவர் கீழே இருந்த அப்போஸ்தலர்களால ஒரு அற்புதத்தை கூட செய்ய முடியல. ஒரு பிசாசு கூட அவங்களால என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. அங்கிருந்து ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்றான், உங்களுடைய சீஷர்களா வந்தாங்க, ஆனா பிசாசு என்ன பண்ணல, ஓட மாட்டாங்க, துரத்தல அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவோட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப இயேசு தான் அவர்களை, அந்த மனுஷனை சொஸ்தமாக்குறார், அந்த பிசாசை துரத்தி விட்டு அவனை விடுதலை ஆக்குறார். ஆனால் எப்பொழுது இயேசு மரித்தாரோ, அந்த இயேசு மரித்ததுக்கு அப்புறம் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். அந்த உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் வெளிப்பட்ட வல்லமை என்பது இந்த உலகத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ரட்சிப்பை உண்டாக்கினது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வல்லமை, பேர் நடந்து போறாரு, அவருடைய நிழல் பட்டு ஜனங்கள் எல்லாம், அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்க விடுதலை ஆகுறாங்க, சுகமாகறாங்க. அல்லேலூயா. சும்மா நடந்துதான் போறாரு, அவர் யாருக்காவது ஜெபிக்க கூட இல்லை. அந்த வழியா நடந்து போகும்போது ஒரு பாதை இருக்குன்னு வச்சுங்களேன், 2 பக்கமும் அந்த வியாதிஸ்தர்களை படுக்க வச்சிருப்பாங்களாம்.
அவருடைய நிழல் பட்டு ஜனங்கள் எல்லாம் சொஸ்தமாகி எழுந்து போனார்கள் என்று சொல்லுது. அல்லேலூயா. அவருடைய உருமாக்களை எடுத்து போட்டா அந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆமென். சோ அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்வதற்கு காரணம் என்ன? இயேசுடைய உயிர்த்தெழுதல். ஆமென். அவர் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமமானது இந்த உலகத்துல இன்றும் வல்லமை செய்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இயேசுடைய நாமமே அல்லாமல் இந்த உலகத்துல அற்புதம் வேற எதனாலையும் நடக்காது. அற்புத அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலதான் நடக்கும். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலதான் இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. சோ அதை குறித்து பேசணும் இன்னைக்கு சபை. அதை குறித்து நம்ம பேசணும். ஜனங்களுக்குள்ள இப்ப என்னது பேசணும்? இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்தோட வல்லமை. இன்னைக்கு உலகத்துல மரிச்ச எல்லா மனுஷனுடைய கல்லறைகளில் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மட்டும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அங்க இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே அவர் என்ன இல்ல, இங்கே அவர் இல்லை, மரித்த இயேசு இங்க இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கல்லறை மட்டும் திறந்திருக்கிறது. ஏன்? அவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தம். உலகத்துல மரிச்ச அந்த ஒரு மனுஷன் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவர் முன் அடையாளம். 2ஆம் வருகையிலே அத்தனை ஜனங்கள் நாம உயிர்த்தெழ போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து. அப்புறம் மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த உலகம் முழுவதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து இந்த உலகத்தில் நாம் பிரசங்கிக்கும் பொழுது, ஜனங்களுக்குள்ளே அதை குறித்து பேசும் பொழுது எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியும். அல்லேலூயா. அப்போ அழகா வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்க ஞானத்தை நீங்க பயன்படுத்தாதீங்க, உங்க திறமையை நீங்க பயன்படுத்தாதீங்க, இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்துங்க. இந்த உலகத்துல எழுப்புதல் உண்டாகும், ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகும். அந்த இயேசுடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். அப்ப அதை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை நீங்க மீட்க முடியும், ரட்சிக்க முடியும் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து நம்ம சொல்றோமோ, ஏன் அப்படின்னா நாம அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி இருந்திருப்போம், நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு தவறான வழியில போயிருக்கோம். இயேசு இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. சோ எப்படி நம்ம போன வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி இன்னைக்கு நம்ம சபையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த மகிமையை நாம் இருதயத்துல உணர்ந்தோமே ஆனால் நம்மளால இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு வியாதியஸ்தர். இன்னைக்கு கூட ஒரு ஜெப குறிப்பு வந்திருக்கு, நான் கடைசியில ஜெபிக்கிறவங்களுக்கா. எத்தனை வியாதியஸ்தர்கள், எத்தனை பேர் மரண தருவாயில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பில்லி சூனிய கட்டுகளாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, எத்தனை பேர் இன்னைக்கு அந்த தன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக, சாபத்தை போக்குவதற்காக போய் கடல்ல குளிக்கிறான், போய் ஆத்துல குளிக்கிறான், எத்தனையோ பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் ஒன்று தெரியவில்லை, இயேசுடைய இரத்தத்தினாலே உடைய பாவம் போகும், உடைய நோய் போகும், உடைய கட்டுகள் அறுக்கப்படும் அப்படிங்கிற அந்த உண்மை, அந்த ரட்சிப்பு, அந்த சத்தியத்தை சொல்வதற்கு யார் வேணும் அப்படின்னா நாம் தான் வேணும். ஆமென். ஏன்னா நமக்கு தான் அந்த சத்தியம் தெரியும், அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அந்த சத்தியத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அனுபவித்தனா மற்றவர்களுக்கு ஏன் நம்மளால சொல்ல முடியல? ஆனா எல்லாருக்கும் சொல்ல வேண்டாம், நம்மளை சுற்றி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பாருங்க, ஏன் அவனை பார்த்து நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வரமாட்டேங்குது. ஐயோ இவன் கஷ்டப்படுறானே, இவனை இயேசு குணமாக்க முடியுமே, இவனை கடன் பாரத்திலிருந்து இவனை கர்த்தர் விடுதலையாக்க முடியுமே, இந்த குடும்பத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கே, இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க முடியுமே அப்படிங்கிற அந்த உணர்வு ஏன் நமக்குள்ள வரல? சபை போதகர் தான் அந்த சுவிசேஷம் அறிவிக்கணுமா? இல்லையே, நமக்கும் அந்த கடமை இருக்குல்ல. நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை தானே சொல்றோம். வேதம் இருக்கு, அப்போஸ்தலர் குறித்து சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் போற பலனடைந்த எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அவருக்கு சாட்சிகளாக இருக்கும்படிதான் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். அவங்க சாட்சியாக இருந்தாங்களா இல்லையா? அவங்க அதைத்தான் போய் பிரசங்கித்தாங்க. நாங்க பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்க பார்த்தோம்பா இயேசுவை, நாங்க பார்த்தோம், அவரோட கிட்டத்தட்ட 3 வருஷம் அவர்களோடு இருந்தோம். அவர் மரிக்கும் போது எங்களுக்கு தெரியும், 3ஆம் நாள் உயிர்த்தெழும் போது எங்களுக்கு தெரியும். அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 40 நாள் எங்களோடு கூடவே இருந்தார். நாங்கள் கண்கள் பார்க்க அவர் பரலோக ராஜ்யத்துக்கு அவர் கடந்து போனார், மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இதைத்தான் அவர் சாட்சியாக சொன்னாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில இது மாதிரி சாட்சி எதுவுமே இல்லையா? இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில எந்த நன்மையுமே செய்யலையா? இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில எந்த அற்புதத்தை செய்யலையா? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்மளை மீட்கலையா? ஏன் நமக்கு மற்றவர்களுக்கு சொல்ல நமக்கு மனசு வரல? நம்மளை போல பாவத்தின் அடிமைத்தனத்தில் அதுல இருந்து வெளியே வர முடியாம எத்தனை பேர் இருக்கா? எத்தனை பேர் குடிப்பழக்கத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, போதை வஸ்துகளுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க,
எத்தனை பேர் வந்து இந்த அநேக பாவத்துக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்ப என்னை விடுவித்த தெய்வம் உன்னையும் விடுவிக்குன்னு ஏன் நம்மளால நம்முடைய வாயில இருந்து அந்த வார்த்தை வரமாட்டேங்குது? நமக்குள்ள அந்த வார்த்தை வரணும் இல்லையா? நான் சாட்சியாக இருக்கும்படிதான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. எப்படி அப்போஸ்தலர்கள் வந்து சாட்சியாக இருக்கும்படி அழைத்தாரோ அவர்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சாங்க. அநேகருக்கு அவர் சாட்சியாக இருந்தாங்க. அவங்க என்ன பார்த்ததை கேட்டதை அவங்க பேசினதை அவர் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார்கள். அதே போலதான் உங்களுக்கு எனக்கு என்ன கடமைன்னா, நாம் பெற்றுக்கொண்ட அந்த நன்மை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த கிருபை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க. யார் வந்து இன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பா அவர்களையும் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது அவங்களுடைய பாடு. அது கர்த்தருக்கும் அவங்களுக்கு கூடியது. அல்லேலூயா. அப்ப நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் வந்து நடுறவன் தான். நம்ம என்ன பண்றவன்? நடுகிறவர்கள் அல்லது நீர் பாய்ச்சுகிறவர்கள். ஆனால் விளைய செய்கிறது யாரு? கர்த்தர் தான். அவர் விளைய செய்கிறார். அவர் தான் வந்து நம்ம விதைக்கக்கூடிய அந்த சுவிசேஷம் அப்படிங்கிற விதையை முளைக்க பண்ணுவதற்கும் அதை வளர பண்ணுவதற்கும் அவர்களுக்குள்ள அதை வேரூன்ற பண்ணுவதற்கும் அவர் வந்து கர்த்தர் தான் அதெல்லாம் செய்யறாரு. நம்முடைய வேலை என்னன்னா அதை சொல்றது மட்டும்தான், விதையை தூவுறது மட்டும்தான். அல்லேலூயா. எங்கெல்லாம் நிலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் விதையை தூவது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதை விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆமென். இதுல ஏதாவது ரொம்ப கஷ்டம் இருக்கா? மிஞ்சி போனா ஏதாவது அடிப்பான் இல்லையா? ஏன்டா இயேசு பத்தி என்ன சொல்ற அப்படின்னு கேட்பான். இல்லைன்னா அடிப்பான். கஷ்டத்துக்கு இயேசுக்காக ஒரே ஒரு அடியை கூட நம்ம வாங்கிக்க மாட்டோம். அல்லேலூயா. நமக்காக மரித்திருக்கிற இயேசு, நமக்காக சிலுவையில அந்த பாடுகளை குறித்து என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்குமா? அவர் எவ்வளவு பாடுகளை நமக்காக அவர் இந்த பாடுகளை அனுபவிச்சது அந்த சிலுவையில. இப்ப நமக்காக அவர் அவ்வளோ வேதனையை அவர் அனுபவிக்கும் போது நாம் ஏன் வந்து ஒரு சின்ன ஒரு அடியை கூட நம்மளால கர்த்தருக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது? ஆமென். நீங்க ஒரு தடவை அடி வாங்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை பழகிடும். ஆமென். அடுத்த தடவை நமக்கு அடி எவனா அடிப்பானுங்கிற பயம் கூட நமக்கு இருக்காது. ஒரு தடவை அடி வாங்கினா போதும், அடுத்த தடவை அந்த பயம் கூட இருக்காது. என்னென்ன அந்த அடி தானே பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சாட்சி சொன்னாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க டிராக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அப்ப டிராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து முதுகுல ஓங்கி அடிச்சுட்டாராம். அடிச்ச உடனேதான் அவருக்கு பயங்கர கோவம் வந்துருக்கு. என்ன நம்மளை போய் அடிச்சுட்டாரு அப்படின்னு. ஆனாலும் அப்போ அதோட அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பயமே போயிடுச்சு. என்ன மிஞ்சி போனா இப்படித்தானே அடிப்பானுங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா டிராக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிராக்ஸ் அல்லது நம்ம சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பைபிள் அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அது கர்த்தர் மாற்றுவார். நம்ம கொடுக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. மற்றவர்களுக்கு இயேசுவை தருவது மட்டும்தான் நம்ம வேலை. அவர்களை மாற்றுவது, அவர்களை ரட்சிப்பது அது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. அப்போ நாம் யாரை குறித்து பேசணும்? இயேசுவை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அவர் சிலுவை மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்ததை குறித்து இந்த உலகத்துக்கு ஜனங்களுக்கு நாம் போதிக்கும் பொழுது மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, ஏக மனதும் ஏக யோசனையும். அப்படின்னா என்னது? ஏக மனது ஏக யோசனை அப்படின்னா ஒரு மனம் அப்படிங்கிற குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. எதை குறித்து? இன்னைக்கு சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மனதோடு இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? ஒரு மனதோடு இருக்கணும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5:9. அவரை நோக்கி கர்த்தருடைய ஆவி பிரவர்த்திக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? போதும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த இடத்துல ஏன் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா, அனனியா மற்றும் சப்பீராளை பற்றி நமக்கு தெரியும். அது வார்த்தை வேதத்துல வந்து நம்ம வாசிச்சிருக்கிறோம். அனனியா மற்றும் சப்பீரா. அன்னைக்கு என்ன அப்படின்னா எல்லாருமே, அதாவது ஒரு சபைக்கு அப்படின்னா அந்த 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று சபைக்கு பொதுவா வச்சு அதை வந்து மற்றவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி பகிர்ந்து கொடுக்கும் வேலையில இந்த அனனியா சப்பீராள் வந்து ஒரு காணியாட்சியை விற்கிறாங்க. ஆனால் விற்று அதை முழுமையாக தேவனுக்கு என்று கொடுக்காமல் அதுல ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப எடுத்து வச்சுட்டு அவங்க கொண்டு போய் மிச்சத்தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப இந்த பேதுரு அவருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், இவன் வந்து முழுசா கொடுக்கல, ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அதை குறித்து அந்த இடத்துல பேதுரு அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன அப்படின்னு கேட்கிறார். இல்லையா? கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இன்னைக்கு சபையில் எழுப்புதல் உண்டாவதற்கு இந்த ஒருமனம் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, ஒரு தவறான காரியத்துக்கு 2 பேரும் ஒருமனப்பட்டிருக்காங்க. எதுக்கு? ஒரு தவறான காரியம், அது தப்பு தானே? கர்த்தரை சோதிப்பதற்காக அல்லது ஆவியானவரை சோதிக்கும்படியா 2 பேரும் ஒருமனப்பட்டிருக்கான். இன்னைக்கு பிசாசெல்லாம் அப்படிதான் இருக்கு.
பிசாசுக்குள்ள எங்கேயாவது சண்டை அழைக்கி பார்த்திருக்கிறீங்களா? பிசாசு ஏதாவது சொல்லியிருக்கா இதே ஏரியா உள்ள வரக்கூடாது, அப்படி தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? அப்படி எல்லாம் இல்ல. பிசாசெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு மனத்தோட இருக்கு. ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒட்டுமொத்தமா போய் நிக்குது. அல்லேலூயா. ஒருத்தரை முடிக்கிறதுக்கு அப்படின்னா ஒன்னா போய் சேர்ந்து ஒரு ஒரு ஆவி போய் எத்தனை ஆவியை கூட்டிட்டு வருமா? 7 ஆவியை கூட்டிட்டு வருமா? அப்ப அந்த பிசாசுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு மனம் இருக்கிறது. ஒருத்தனை வந்து முடிக்கணும் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு மனத்தோடு முடிக்குது. ஆனா கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் நமக்குள்ள என்ன இல்லைன்னா அந்த ஒரு மனம் இல்லை. அல்லேலூயா. வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்கிறது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடிதான் நம்ம வாசிச்சோம். அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா அநேக திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமா சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்போ அந்த சபை இருக்கு இல்லைங்களா, அங்க உண்டாக்கப்பட்ட இன்னும் சபை அங்கதான் இருக்கு. அந்த ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே சேர்ந்து இன்னும் ஒரே சபையா இருக்காங்க, யாரும் பிரிஞ்சு போகல. அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3000, அடுத்து 5000 பெருந்திரள் கூட்டம், கிட்டத்தட்ட 30,000 பேர் 40,000 பேர் ஒரே இடத்துல இணைந்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருந்தாங்களா? ஒருமனப்பட்டு. ஆமென். ஒருமனப்பட்டு அந்த சாலோமன் மண்டபத்தில் இருந்தாங்களாம். ஏன் ஒருமனப்படணும்? ஒருமனம்னா என்னது? ஒருமனம்னா என்ன? ஒரு மனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருடைய மனசும் ஒரே காரியத்தை குறித்து யோசிக்கிறது. அல்லேலூயா. ஒரே மனமும் ஏக மனமும் ஏக யோசனையும். நம்முடைய இந்த சபையில ஒரு 15 பேர் 20 பேர் இருந்தாலும் இந்த 20 பேருடைய சிந்தனையும் யோசனையும் ஒரே மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. நீங்க வீட்டுல எப்படி வேணாலும் சிந்திக்கலாம், வீட்டுல போய் எதை வேணாலும் எதை குறித்து வேணாலும் யோசிக்கலாம். ஆனால் சபைக்குள்ள இருக்கும் பொழுது இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய யோசனையும் எல்லாருடைய சிந்தனையும் எல்லாருடைய மனதும் ஒரே காரியத்தை குறித்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது யாரை குறித்தனா? இயேசுவை குறித்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை குறித்து இருக்க வேண்டும், அவருடைய பாடுகளை குறித்து இருக்க வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இருக்க வேண்டும். ஐயோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும்போதே நம்ம பார்த்து வச்சுட்டு வந்திருப்போம். சிக்கன் இந்த கடையில வாங்கலாமா இல்ல அந்த கடையில வாங்கலாமா, எந்த கடையில மட்டன் நல்லா இருக்கும், எங்க ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்கான், போகும்போது அதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற யோசனை இங்க வந்துடக்கூடாது. எல்லாருடைய சிந்தனை எல்லாருடைய யோசனை அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தெய்வ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது என்னுடைய முழு யோசனையும் முழு என்னுடைய எண்ணமும் என்னுடைய மனசும் கர்த்தரோடு பொருந்தி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 18:19. மத்தேயு 18:19 வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சபையில ஏன் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்றோம்? சபை கூடி ஜெபிக்கிறோம், ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், சபை ஆராதிக்கிறோம். அப்ப அந்த இடத்துல ஒரு மனம் அப்படிங்கிறது ஏன் வேணும் அப்படின்னா, ஒரு 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சாலே அதற்குரிய காரியம் அதற்குரிய பலன் பரலோக ராஜ்யத்திலிருந்து கிடைக்கும். ஆமென். இந்த இடத்துல அதான் சொல்றாரு, 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறது தனி ஜெபங்கிறது ஒரு விஷயம், தனியா கர்த்தரோடு தனியா உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஏன் குடும்ப ஜெபம் பண்ணணும், ஏன் சபையில கூடி ஜெபிக்கணும் அப்படின்னா, அந்த ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அதற்கு பரலோகம் பதில் தருகிறது என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப 2 பேரே ஒருமனப்பட்டு ஜெபிச்சோம் அப்படின்னா, ஒரு சபையில ஒரு 20 பேர் இருக்கிறீங்க, அந்த 20 பேருடைய ஒரு மனத்தினால நம்ம ஜெபிக்கும் பொழுது அதோடைய வல்லமை இன்னும் அதிகமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஒரு விஷயத்தை தாண்டி தான் பரலோகத்துக்கு போகணும். எதை தாண்டி போகணும்? நம்முடைய ஜெபம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு இடத்தை தாண்டி தான் அது பரலோகத்துக்கு போகணும். எதை தாண்டி போகணும்? வானமண்டலங்கள் கிரியை செய்து கொண்டிருக்க பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உண்டு. எத்தனை புரியுது? அல்லேலூயா. நமக்கு மேல ஒரு வானமண்டலம் இருக்கு, அந்த வானமண்டலத்தில் கிரியை செய்து கொண்டிருக்க பிசாசின் வல்லமைகள் இருக்கிறது.
அல்லேலூயா. அதை தாண்டி போகணும் அப்படின்னா என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஒருமனப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு எழுப்புதல் வரல? ஜெபிக்கிறாங்க, கூடி ஜெபிக்கிறாங்க, ஆனால் கூடுகிற அத்தனை பேருக்குள்ள இந்த ஒருமனம் இருக்கா? எதை குறித்து என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அதை குறித்து அவர்களுக்குள்ள ஒருமனம் இருக்கா? இல்ல. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க ஏதாவது உள்ள ஆள் மட்டும் தான் இருக்கும். சின்ன இங்க அது சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஒரு இடத்துல ஜெபிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அத்தனை பேருடைய மனசும் அத்தனை பேருடைய இருதயமும் அந்த ஜெப குறிப்பின் மேலதான் இருக்கணும். இல்லையா? அப்போ இந்த ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அத்தனை பேருடைய ஜெபங்களும் இங்கிருந்து வல்லமையாய் புறப்படும் பொழுது பிசாசானுடைய அந்த வான மண்டலங்கள் கிரியை செய்துகின்ற சாத்தானுடைய வல்லமை ஒன்றும் செய்ய முடியாது. அது நேரடியாக பரலோக ராஜ்யத்தை கடந்து செல்லும். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் ஜெபிக்க தொடங்கும் போதே அவனுடைய விண்ணப்பத்திற்கு பரலோகத்துல இருந்து பதில் வந்துச்சான். ஆனா வர்றதுக்கு லேட்டு. ஏன்? வர்ற வழியில திரும்ப பிசாசோட அவனுக்கு போராட்டம். அங்கிருந்து தேவ தூதன் வந்து ரிப்ளை கொண்டு வந்துட்டு இருக்கான். ஆனா தானியேலுக்கு வந்து சேர்றதுக்கு லேட் ஆகுது. ஏன் அப்படின்னா அவர் மட்டும் தனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? தானியேல் ஜெப வீரன் தான். ஆனால் அவர் ஒருவர் மாத்திரம் ஜெபிக்கிறதுனால இருக்கக்கூடிய பலனை விட ஒரு சபையில 10 பேர் 20 பேர் அல்லது 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அதனுடைய வல்லமை மிகப்பெரியதாக இருக்கிறது. ஒருவன் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் அழிப்பதற்கான வல்லமை உண்டு. ஏன் இப்ப 2 பேர் போகுது? ஒருத்தர் 1000னா 2 பேர்னா 2000 வரணும். ஏன் 16,000 போகுது? அப்ப அந்த வல்லமை பெருகுகிறது அந்த ஒருமனத்தின் ஆவியினாலே. இருவர் ஒருமனப்படும் பொழுது அல்லது 5 பேர் 10 பேர் ஒரு சபையில கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த பலனானது மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்குகிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அது ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒருமனமா இருக்கணும். ஒரு பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இருக்கணும். எதை எல்லாருமே யாருக்காக இந்த சபையில வந்திருக்கோம்? பாஸ்டருக்காகவா? இல்ல பாஸ்டர்மாக்காகவா? இல்ல. அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அத்தனை பேருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. பரலோக ராஜ்யத்திற்காக தான் அந்த இடத்துல வந்து கூடி இருக்கிறோம். யார் ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்திற்காகவோ, தனி மனுஷனுடைய நன்மைக்காகவோ, தனி மனுஷனுடைய உயர்வுக்காகவோ இந்த இடத்துல யாரும் கூடவில்லை. எத்தனை பேர் புரியுது? நாம கொடுக்கக்கூடிய தசமபாகம், காணிக்கையெல்லாம் சபையுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம கூடியிருக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த சபை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் ஒரு நாள் எங்கே காணப்பட வேண்டும்? பரலோக ராஜ்யத்துல இருக்க வேண்டும். அப்ப இன்னும் நம்மளால முடிந்த அளவுக்கு அநேக ஆத்துமாக்களை நாம் கூட்டி சேர்க்க வேண்டும். ஏன்னா நீங்க தனியால பரலோகத்துக்கு போவதற்காகவே அழைக்கவில்லை. இன்னும் நான் எனக்கு தெரிஞ்ச என்னால முடிஞ்ச ஆத்துமாக்களை என்னால சபையில கொண்டு வந்து அந்த ஒரு ஒன்று கூடக்கூடிய இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது கர்த்தர் அதிகமாக கிரியை செய்கிறார். அப்ப இந்த ஒரு மனத்தோடு நான் செயல்படும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்காக தான் நான் செயல்படுறேன். நான் கொடுக்கக்கூடிய காணிக்கை ராஜ்யத்துக்காக தான், நான் செய்யக்கூடிய வேலை ராஜ்யத்துக்காக தான். அந்த இந்த இடத்த கூட்டினா கூட அல்லது தொடச்சா கூட அல்லது ஒரு சின்ன ஒரு தண்ணி எடுத்து வச்சா கூட அது நான் தேவ ராஜ்யத்திற்கு நான் செய்யற வேலை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமேனால் அதுதான் ஒரு மனம். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அப்பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். இந்த உலகத்தில் அவர் கிரியை செய்வதற்கு எது தேவைன்னா ஒரு மனம் தேவை. அல்லேலூயா. ஒரு பிசாசோட பிள்ளைகள் ஒரு தவறான காரியத்துக்கு 2 பேர் ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல காரியத்திற்கு தேவ ராஜ்யத்திற்கு என்று ஏன் நம்மளாம் ஒருமனப்படக்கூடாது? ஏன் நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு வேற்றுமை வருகிறது? ஏன் நம்மளால ஒரு மனமா செயல்பட முடியல? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார் ஒருமனப்படுங்கள். அப்ப அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அப்படிப்பட்ட எழுப்புதல் வருவதற்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு இருந்த அத்தனை ஜனங்களும் 1-2 பேர்ல கிட்டத்தட்ட 40,000 பேர் 50,000 பேர் ஒரு இடத்துல கூடியிருந்தாலும் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா அத்தனை பேருடைய இருதயமும் ஒருமனப்பட்டதாக காணப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய இருதயம் சீர்பொருந்தி இருக்க வேண்டும். சீர்பொருந்தி இருக்கிறது அப்படின்னா என்னன்னா ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சீர்பொருந்தி இருக்கிறது அப்படின்னா ஒரு ஐக்கியம், ஒரு இணைப்பு, ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படுதல். ஒரு உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காட்டுக்கு இழுத்தா ஒண்ணு என்ன பண்ணுமா மேட்டுக்கு இழுக்குமா. இல்லையா? பழமொழி கேட்டது இல்லையா? காட்டுக்கு இழுத்தா ஒண்ணு எங்க இழுக்குமா மேட்டுக்கு இழுக்குமா. போய் சேருமா அந்த வண்டி? 2 மாடு போகுது, 2 மாடு ஒரே டைரக்ஷன்ல போனாதான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். ஒரு மாடு இந்த டைரக்ஷன்லயும் ஒரு மாடு இந்த டைரக்ஷன்ல போனா என்ன ஆகும்? போய் சேர முடியாது. அதே போலதான் சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய எண்ணமும் நோக்கமும் ஒருமனப்பட்டவர்களா மாத்திரம் இல்ல, நாம் இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. நம்ம படிப்பு ஒரு
நம்ம பாட புத்தகத்துல கூட நம்ம ஒரு கதையை படிச்சிருப்போம். ஒரு சிங்கத்தை 4 மாடு சேர்ந்து துரத்துனதா படிச்சிருக்கோம் இல்லையா? படிச்சது இல்லையா? படிச்சிருக்கோம் இல்லையா? 4 மாடு சேர்ந்து ஒரு சிங்கத்தை துரத்துது அப்படின்னு. அதே போலதான் இந்த பிசாசை துரத்துவதற்கு நாம் இருக்கக்கூடிய சபையில ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, 20 பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் இணைந்து செயல்படும் பொழுது பிசாசையும் துரத்த முடியும். அநேக நமக்கு விரோதமா எழும்பக்கூடிய எல்லா பிசாசின் வல்லமைகளையும் முறியடிக்க முடியும். நமக்கு எதிராக எல்லா ஆயுதங்களையும் நிர்மூலமாக்க முடியும். அதே வேளையில நமக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை அநேக ஜனக்கூட்டங்களை இந்த சபையில கொண்டு வந்து சேர்க்க முடியும். அல்லேலூயா. எங்க சபையில பாத்தீங்கன்னா நிறைய ஐக்கியங்கள் இருக்கு. ஆண்கள் ஐக்கியம் இருக்கு, பெண்கள் ஐக்கியம் இருக்கு, சிறுவர் ஊழியம் இருக்கு, மீடியா டீம்னு அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, முதியவர்கள் ஊழியம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. இவ்வளவு ஐக்கியங்கள். ஐக்கியம் என்னன்னா இணைப்பு, கூடுகை. ஒரு சபையில இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐக்கியமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம்னா அத்தனை பேர் அங்க போய் நிற்பாங்க, எல்லா விஷயத்துக்கும் அங்க போய் நிற்பாங்க. அதே போல பெண்கள் கூடுகை, அவர்களெல்லாம் இணைந்து ஒரு இடத்துல கூடி ஜெபிப்பாங்க, தேசத்திற்காக சபைக்காக கூடி ஜெபிப்பாங்க. அதே சிறுவர் ஊழியம், அவர்கள் எல்லாம் கூட்டி இணைத்து ஒரு ஐக்கியம். அதே போல முதியவர்கள் ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இணைந்து அவர்கள் எல்லாம் ஒரு ஐக்கியம். இதெல்லாம் எதற்காக உண்டாக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு ஐக்கியம் என்பது ஒரு பலனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நான் மட்டும் ஒரு இடத்துல போய் தனியா நிக்கிறதுக்கும் என் கூட ஒரு 10 பேர் நின்னா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த பலன் இருக்கும்ல. அது என்ன ஒரு காரியமா இருந்தாலும் சரி, சபையில நடக்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலையும் சபையா கூடி போய் இணைந்து போய் அந்த இடத்துல நிற்கும் பொழுது அந்த சபை எப்படிப்பட்டது? அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஒரு சபை குறித்து ஒரு பெருமை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஐயோ, இவ்வளவு பேர் நமக்காக வந்திருக்காங்களே. ஒரு சில பேர்லாம் யாருமே இல்லாதவங்க கூட இருப்பாங்க. அப்ப யாருமே இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்திருக்க டைம்ல சபை அத்தனை பேரும் கூடி போய் அந்த இடத்துல அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்குள்ள அந்த இன்னும் கர்த்தரை குறித்து, கர்த்தர் மேல அன்பு, விசுவாசம் இன்னும் பெருகும். ஆமென். சபை மேல இன்னும் அதிகமாக விசுவாசமும் பெருகும், அன்பும் பெருகும். ஐயோ, நம்ம தொடர்ந்து நம்ம ஆலயத்துக்கு வரணும், இந்த ஐக்கியம் எனக்கு வேணும். முதல்ல நான் ஆலயத்துக்கு போகும்போது நான் பார்த்தது அதுதான். ஜனங்கள்லாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுகிறத நான் பார்த்தேன். ஏன்னா வெளியில அப்படி எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. முதல்ல என்னை ஒரு நியூ இயர் சர்வீஸ் தான் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நைட்டு 10 மணிக்கு மேல அங்க போயிடணும். பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமா எல்லாரும் சேர்ந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுகிறத நான் பார்த்தேன், ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கிறத நான் பார்த்தேன். அப்ப ஒருவருக்கு அந்த அன்பு செலுத்தக்கூடிய காரியங்களை நான் பார்க்கும் பொழுது ஏன் நம்ம இந்த ஐக்கியம் நமக்கு தேவை? ஏன்னா அந்த ஒரு ஆறுதல், நமக்குள்ள ஒரு சமாதானம், நம்ம மனசுல எவ்வளவு பாரம் இருந்தாலும் இந்த மாதிரி 10 பேர் சேர்ந்து நம்ம ஒன்றாக இணைந்து நம்மளை சேர்ந்து விசாரிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துல ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த இணைப்பு, அந்த ஐக்கியம் நம்முடைய சபைக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள் எப்படி சொல்கிறது? அப்போஸ்தலர் 4. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளையும் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவையானது தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவதில்லை. அல்லேலூயா. இந்த 2 வசனத்தை இந்த உலகம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், நம்முடைய தேசம் அல்லது நம்முடைய தமிழகம் அல்லது சபை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா இந்த உலகத்துல ஏழைகளே இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் இருக்க மாட்டான்? ஏழைகள், இல்லாதவர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்? நல்ல ஒரு ஐக்கியம் பாருங்களேன். தனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பொதுவா கொண்டாந்து வச்சுட்டாங்களாம். தனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வித்து பொதுவா வச்சுட்டாங்களாம். யாருக்கு எவ்வளவு தேவையோ பகிர்ந்து கொடுக்குறாங்க. அல்லேலூயா. யாருக்கு எவ்வளவு வேணுமோ. அப்போ எனக்கு குறைவான தேவையா இருக்கலாம், அவங்களுக்கு நிறைவான தேவை இருக்கலாம், ஆனா பணம் அவங்க கையில இருக்காது. அப்போ எல்லாரும் பொதுவாக வைத்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த ஐக்கியத்துல முக்கியமாக இருக்க வேண்டியது என்னன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை. நம்ம சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும், எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம் வந்த உடனே, நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க சமைச்சீங்களா? இந்த கொரோனா டைம்ல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நம்ம லாக்டவுன்ல உள்ள இருந்தோம். எத்தனை பேர் மற்றவர்களை விசாரிச்சு நீங்க சாப்பிட்டீங்களா, ஏதாவது அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, எத்தனை பேர் விசாரிச்சு நம்ம மற்றவர்களுக்கு நம்ம கொடுத்தோம். அப்போ நமக்குள்ள அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும். மற்றவர்களை விசாரிக்கக்கூடிய ஒரு பண்பு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் வியாதியஸ்தரா இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க கூட நமக்கு பணம் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ கடன் பாரத்துல இருக்கிறாங்க, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவர்களை விசாரிப்பதற்காகவும் அவருடைய தேவைகளை சந்திப்பதற்காகவும் நம்முடைய இருதயத்துல ஒரு எண்ணம் வேண்டும். அல்லேலூயா. அந்த ஐக்கியம், அந்த சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும்.
மற்றவர்களை விசாரிக்கக்கூடிய ஒரு ஐக்கியம் நமக்குள்ள வேணும். எங்க சபையில வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் ஒண்ணு இருக்கு, இறுதி மரியாதை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதாவது மாசம் மாசம் நம்ம 100 ரூபாய் கொடுக்கணும். எல்லாருமே சபையில இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். அப்ப இந்த 100 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த கடைசி அந்த இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, பெட்டி ஆர்டர் பண்ணதுல இருந்து அந்த செலவு, எல்லா செலவையும் சபையே நடத்தும் இல்லையா. சபையை என்ன பண்ணும், அந்த அந்த பணத்தை அந்த ஃபண்ட்ல இருந்து, அந்த ஃபண்டை வந்து ஒரு இடத்துல வச்சிருவாங்க. அந்த ஃபண்டு வேற எதுக்குமே செலவு பண்ண மாட்டாங்க. அந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து அந்த காரியம், ஏன்னா டக்குன்னு இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இறந்தவங்களுக்கு அந்த கடைசி காரியங்களை செய்வதற்கு கூட அநேக குடும்பங்கள், கஷ்டப்படுற குடும்பங்களை நாம் பாக்குறோம். ஆமென், அல்லேலூயா. சோ அவர்களுக்கு அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க. நல்ல ஒரு திட்டம், உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது, எல்லா சபைக்கும் தேவையான ஒரு விஷயம். அந்த கடைசி காரியத்துல அவங்களுக்கு அந்த செலவு பண்ணுவதற்காக அந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து அவங்க செலவு பண்ணாங்க. அதை யார் செய்வாங்கன்னா அந்த ஆண்கள் ஐக்கிய கூட்டம் தான் அந்த முன்னாடி நின்று செய்யும். அந்த குடும்பத்துல அவங்க பக்கத்துல அவங்களால அந்த செய்யறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கூட அடக்கம் பண்ற வரைக்கும் கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சபை கூட வெளில வரும். அல்லேலூயா. பாஸ்ட் கூட சில நேரத்துல உள்ளூர்ல இருந்தாதான் வருவாரு, அவர் வெளியூர்லாம் போயிட்டாருன்னா தெரியாது. அப்போ அந்த இடத்துல முன்னாடி நின்று அந்த காரியங்களை எடுத்து நடத்துறது அப்படின்னா ஆண்கள் ஐக்கிய கூட்டம் தான் முன்னாடி நடத்தும். ஆமென், அல்லேலூயா. இந்த ஐக்கியம் இந்த சபைக்குள்ள இருக்க வேண்டும். இன்னைக்கு சபை வளர்ச்சி அடையாத இருக்கும், சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் வராதற்கு என்ன காரணம்னா சபை பிரிஞ்சு கிடக்குது. ஒருத்தர் சொல்றான், நான் வந்து அப்போஸ்தலன் பவுலோட சேர்ந்தவன், நான் வந்து அப்போஸ்தலனோட சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. பிரிவினைகள் சபையில வந்து நிறைய பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, பிரிவினைகள் இல்லாமல், பிரிவினைகள் இருக்கக்கூடாது, ஐக்கியம் வேண்டும். இன்னைக்கு இந்த சபையை விட்டு எத்தனையோ பேர் வெளியில போயிருக்காங்க இல்லையா. இன்னைக்கு வெளியில போனவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சபைக்குள்ள ஆராதிச்சா அந்த இடம் நமக்கு பத்தாது. எத்தனை பேர் புரியுது? இல்லையா? இதை விட பெரிய இடம் இருந்தா தான் ஆராதிக்க முடியும். அவ்வளவு பேர் இந்த சபையை விட்டு வெளில போயிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் அவங்கள போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி மீண்டும் நமக்குள்ள சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். ஏதோ ஒரு காரியத்துக்காக வெளில போயிட்டாங்க, அவங்க வெளியில போனாங்க, அவங்க மட்டும் போகல, உள்ள இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? வந்துரு வெளியில, எப்படியாவது வந்துரு அப்படின்னு இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படி வெளியில போன ஜனங்கள் ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால சபையில இருக்கிறதா, சபையில வந்து ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த ஒரு குடும்பத்துல ஒரு சண்டை வந்துச்சுன்னா உடனே பிரிஞ்சு ஓடிடுவோமா? இல்ல தானே? எவ்வளவு சண்டை இருந்தாலும் கடைசி வரை நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் அப்படின்னு இருக்கிறோமா இல்லையா? அதே போலதான் சபையிலும் அப்படித்தான். மனஸ்தாபங்கள் வந்தாலும் அதை பேசி முடிவு பண்ணி அதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணுமே ஒழிஞ்சு அது நம்ம அந்த இடத்துல பிரிஞ்சு போவதற்காக நம்ம சபையில சேர்க்கப்படவில்லை இல்லையா? அப்ப பிரிஞ்சு போன ஆத்துமாக்கள் போய் நம்ம பேசி அவர்களை மீண்டும் சபையில கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்ம எத்தனை பேர் ஸ்டெப் எடுத்திருக்கோம்? நம்ம வெறுமனே நானும் வந்து சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த பைபிளை தூக்கிட்டு வர்றது மாத்திரம் நம்முடைய வேலை அல்ல. இந்த சபைக்குள்ளே ஐக்கியமாக இருப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது இல்லையா? இந்த சபையுடைய வளர்ச்சியின் காரியங்களில நான் எடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்போ சிஸ்டர் சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, அடுத்து நான் அடுத்த வாரம் முழுவதும் பிரேயருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் நம்முடைய அந்த நேரத்தை நம்ம அதுக்கென்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த ஆராதனையில அல்லது அந்த ஜெபத்தில் நம்ம கலந்துக்க போறோம். தனி உபவாசம் இன்னைக்கு சபையெல்லாம், இன்னைக்கு அநேக பெரிய பெரிய சபையெல்லாம் பாருங்க 40 நாள் உபவாச ஜெபம் எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ அங்க அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கவங்களாவது வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அல்லது வேலைக்கு போறவங்க ஒரு மணி நேரம் ஒரு பெர்மிஷன் போட்டு கூட வந்து அந்த டைமை வந்து ஒதுக்கி தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்போ எனக்குள்ள இந்த ஐக்கியம் இருக்கணும். சபை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும், அது ஜெபமாக இருக்கலாம், வேற எந்த காரியமாக, சபை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் சபையாக இணைந்து, சபையாக ஒருமனப்பட்டு, சபையாக ஐக்கியமாகி அந்த காரியங்கள்ல நாம் முன்னின்று நடத்தும் பொழுது அது வெற்றியாக மாறுகிறது. அதே வேளையில இது அநேக ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகி ஜனங்களை இந்த சபையில கொண்டு வந்து சேர்ப்பதற்கும், வெளியில போன ஜனங்களை மீண்டும் இந்த சபையில கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் அது காரணமாக அல்லது அந்த ஐக்கியத்துல பார்த்து அநேகர் இந்த சபைக்குள்ள வருவதற்கு ஒரு வழியாக மாறும். அல்லேலூயா. அப்ப அந்த ஐக்கியம் வேணும் சபைக்குள்ள. அந்த இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பண்பு நமக்குள்ள வேணும். அது இருந்தா மட்டும்தான் சபையானது வளர்ச்சி அடையும். நான் முதலே சொன்ன மாதிரிதான், அந்த ஒற்றுமை இருக்கும் பொழுது, ஐக்கியம் இருக்கும் பொழுது சபையுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆமென். இன்னைக்கு சபைக்கு விரோதமா இன்னைக்கு இங்க வர்ற நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து போதகர்கள் இங்க ஜெபம் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம வந்துருது. இங்க பிரசங்கம் பண்ணிட்டு போறவங்கள வெளியில போனாலே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம வந்துருது. ஏன் அப்படின்னா இந்த சபைக்கு விரோதமாக அவ்வளவு பிசாசின் கிரியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
ஏன் அனைவர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாம வருது, பிரச்சனை வருது, குடும்பங்கள்ல பிரச்சனை வருது? ஏன் அப்படின்னா இந்த சபைக்கு விரோதமாய் அவ்வளவு போராட்டங்கள் உண்டு. அதை முறியடிச்சு ஜெபிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஜெபங்கள்ல எல்லாருமே இணைந்து ஜெபிக்கக்கூடிய இந்த மனப்போக்கம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இணைந்து ஜெபிக்கணும், ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும், ஐக்கியமாக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த பிசாசின் வல்லமைகளை முறியடிக்க முடியும். இன்னைக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த அநேக விக்கிரக கோயில்கள் உண்டு. எல்லாவற்றையும் முறியடிப்பதற்கு நம்முடைய இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் தேவை. அந்த ஐக்கியப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஜெபம் நமக்கு தேவை. அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு தடவை 2 மணி நேரம் இந்த பைபிள் தூக்குறனால மாத்திரம் நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த சபையோடு இணைந்து செயல்படக்கூடிய எங்க சபையெல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு ஜெபங்கள் தெரியுமா? செவ்வாய்க்கிழமை ஒரு ஜெபம், புதன்கிழமை ஒரு ஜெபம், வெள்ளிக்கிழமை ஒரு ஜெபம், சனிக்கிழமை நைட்டு ஒரு ஜெபம், வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம், முழு இரவு ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை 5 நாள் ஆராதனை. அது இல்லாம ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வேலை பாத்தீங்கன்னா திருப்பூர்ல கிட்டத்தட்ட 60 இடத்துல வீட்டு பிரேயர் நடக்குது. அது இல்லாம இடை நாட்கள்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாட்கள்ல இணைந்து வீடுகள்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஜெபங்கள். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒரு சபையை நிலைநிறுத்துவதற்கும், சபையை பலப்படுத்துவதற்கும், சபையை வளர்ச்சியடை செய்வதற்கும் எது காரணமா இருக்குன்னா அந்த ஜெபம் தான் காரணமா இருக்கும். அல்லேலூயா. அது பாஸ்டர்மா 2 பேரும் மட்டும் இணைந்து ஜெபிப்பது மட்டுமல்ல, சபை இணைந்து அதுல கூட வரணும், அது ஒருங்கிணைந்து நிக்கணும், அதுல ஐக்கியப்படணும். அந்த சபையோடு இணைந்து செயல்படுவதற்குரிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கணும். நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 விஷயங்கள் என்னன்னா, சபையில பிரிவினைகள் இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சபையில என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகள் இருக்கக்கூடாது. முதல்ல சொன்ன மாதிரி நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் இல்ல. நம்ம அத்தனை பேர் யாரை சேர்ந்தவர்கள்? நல்லா சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். நம்ம அத்தனை பேர் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். யாருக்குமே அந்த பிரிவினைகள், நான் பெரிய ஆளு, நான் பணபலம், எனக்கு நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, அதெல்லாம் சர்ச்சுக்கு வெளியில. அல்லேலூயா. அத்தனையும் சர்ச்சுக்கு வெளியில தான். உங்க பணம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஞானம், உங்களுக்கு பெரிய வசதி இருக்கலாம், எல்லாமே அந்த ஆலயத்துக்கு வெளியில. அதையும் வெளியில வெளிப்படுத்தக்கூடாது. எல்லா இடத்துலயும் நீங்க ஒடுக்கமா தான் இருக்கணும். அப்போ சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம அத்தனை பேரும் சகோதரர்கள். நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு சில பேர் பர்டிகுலர் உங்களை மட்டும்தான் பேசுவாங்க, ஒரு சில பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் வசதியில கம்மியா இருப்பாங்க, படிப்புல கம்மியா இருப்பாங்க, இல்ல கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க. அவர்களெல்லாம் என்னன்னே கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு பிடிச்சமான ஆட்கள் மட்டும்தான் பேசுவாங்க, அவங்களோட ஐக்கியமா இருப்பாங்க. ஒரு குறுப்பா இருப்பாங்க. கொஞ்சம் சபை, கொஞ்சம் பெரிய சபையில எல்லாம் குரூப்பா, நாங்க வேற நீங்க வேற, அப்படி அந்த மாதிரியான பிரிவினைகள் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. ஐக்கியம் இருக்க வேண்டும். இல்லையா? வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். இந்த வாக்குவாதம், பிரிவினைகள், இதெல்லாம் யாரோட காரியம்? பிசாசு. அது சபை இன்னைக்கு உடைவதற்கு காரணம் என்ன? சபை பிரிந்து போவதற்கான காரணம் என்ன? சபையிலிருந்து ஜனங்கள் எல்லாம் வெளியில போவதற்கான காரணம் என்ன? பிரிவினைகள். தேவையில்லாம வாக்குவாதம், போதகரோட வாக்குவாதம் பண்றது, ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் இல்லாம சபையானது ஒருமித்து இணைந்து செயல்படும் பொழுது எழுப்புதல் அக்கினி தீயானது பற்றி எரியும். அல்லேலூயா. அதை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசி முடிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 38வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5:38. அப்போஸ்தலர் 5:38. நான் வாசிக்கிறேன். அந்த 32 கடைசி வசனம், கடைசி பக்கத்துல, இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததனால் ஒளிந்து போகும், தேவனால் உண்டாயிருந்ததையானால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. அல்லேலூயா. இந்த காரியம் ஒரு சபையின் காரியம். சபையானது, சபையில வெளிப்படக்கூடிய எல்லா காரியங்களும் மனுஷனால் உண்டாயிருந்ததனால் அது என்ன ஆயிடும்? ஒளிந்து போய்விடும். ஆனால் தேவனால் உண்டாயிருந்ததனால அதை ஒழிப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனால் கூடாது, அல்லது பிசாசினால் கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரத்தினாலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. எழுப்புதல் தீ அக்கினியானது பற்றி எரியும். அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படணும், இயேசுவை வெளிப்படுத்தணும், சபை இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தணும், இயேசுவை குறித்து பேசணும். இயேசுவே மெய்யான தெய்வம். அவருடைய பாடுகளை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஜனங்களுக்குள்ளே பேசும் பொழுது கண்டிப்பாக இது தேவனால் உண்டாக்கக்கூடிய காரியம். அதை கண்டிப்பாக மனிதனால் தடுக்க முடியாது. சபையுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. அநேக ஜனங்களுக்கு போய் சேரும். எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று சற்று நேரம் தியானிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்.